திருவண்ணாமலையை அடுத்த மலப்பாம்பாடி கிராமத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சதீஷ், இந்த பேருந்து சேவை தொடக்க விழா குறித்த விவரம் என்ன? கட்டாயமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள ஆய்வு செய்வதற்காக நேற்று மாலை திருவண்ணாமலைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்தார். இன்று காலை முதல் திருவண்ணாமலை திருக்கோயிலூர் சாலையில் பிரம்மாண்டமான வேளாண் கண்காட்சி அரங்கை திறந்து வைத்து அடுத்த கட்டமாக திருவண்ணாமலை அடுத்த மாநகராட்சி உட்பட மலப்பாம்பாடி கிராமத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு அந்த இடத்திற்கு வருகை தந்தார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அங்கு கிட்டத்தட்ட திருவண்ணாமலை நகரில் மகளிர் விடியல் பயணத்தின் திட்டத்தின் கீழ் மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய 30க்கும் மேற்பட்ட புதிய பேருந்து சேவைகளை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 631 கோடி மதிப்பீட்டில் 314 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தோம். கிட்டத்தட்ட 63 கோடி மதிப்பீட்டில் 46 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற உள்ளது. இந்த அரசு விழாவின் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 2,66,000 பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 1,400 கோடி மதிப்பிலான பல்வேறு துறைகளின் கீழ் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு மத்திய பேருந்து நிலையம் மற்றும் காய்கறி மார்க்கெட் போன்ற அரசு பள்ளி கட்டிடம் என்ற பல்வேறு கட்டிடப் பணிகளையும் திறந்து வைக்கிறார். நன்றி சதீஷ், விரிவான விவரங்களுக்காக.